ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தி மை சேனல். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா எஸ்எல்எஸ் ஃபர்னிச்சர் தாங்க வந்திருக்கிறோம். ஸோ இந்த வார கலெக்ஷனாக நம்மளோட ஃபர்னிச்சர் கடையில் என்னென்னலாம் வந்துருக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஒரு தரமான நிறைய ஃபர்னிச்சர்லாம் இப்போ வந்துருக்குது. அது இல்லாமல் ஃபேக்ட்ரி அவுட்லெட்டில் நிறைய ரெடி பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே போகும் ஓனர் என்ன இருப்பார், அவர்கிட்ட கேட்டு என்னென்ன ஃபர்னிச்சர்லாம் வந்துருக்குதுன்றதை பார்க்கலாம். வெல்கம் டு எஸ்எல்எஸ் ஃபர்னிச்சர். நம்ம இந்த வாரம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் புதுசாக வந்திருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஃபேக்ட்ரியில் என்ன புதுசாக ரெடி ஆகிருக்குன்றதை பார்க்க போகிறோம். அது வரதுக்கு முன்னாடி லொக்கேஷன் மட்டும் எப்படி வரணும்? கண்டிப்பாக நம்ம எஸ்எல்எஸ் ஃபர்னிச்சருக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கஸ்டமருக்கு சொல்ல தேவையில்ல. புதுசாக வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு பாண்டிச்சேரியில் இந்திரா காந்தி ஸ்டாச்சுன்றது ஒரு இன்னொன்று லேண்ட்மார்க்கு த்ரூ விழுப்புரம் ரோட்டில் இருக்குது. சரிங்களா? வில்லியனூர் ரோட்டில் அது ஃபார் இந்திரா காந்தி ஸ்டாச்சுலேருந்து ஒரு ஹார்ட்லி ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்தோம்னா அருமாத்துபுரம் பாலம் இருக்குது. பாலம் இறங்கினா ஹார்ட்லி ஒரு 200 to 300 மீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள், பிடாரியம்மன் கோயில் பக்கத்துலேயே வந்து பெரிய அரச மரம் இருக்குது. அப்படியே அந்த அரச மரத்துக்கு 100% ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் நம்ம எஸ்எல்எஸ் ஃபர்னிச்சர். அதில் 4 ஷட்டர் போட்டு கிளாஸ் டோர் போட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ உள்ளே வந்தோம்னா என்ன இருக்குது, நம்ம மோஸ்ட் ப்ராப்ளி என்னென்னா அதிகமாக நம்ம டீக்குட் ப்ராடக்ட்ஸ் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது உங்களுக்கு தெரியும். டீக்குட் ஸ்பெஷலிஸ்ட் நம்ம இன்னும் சொல்ல போனால் எனி ப்ராடக்ட் நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம டீக்குட்டில் தான் செஞ்சு கொடுப்போம். அந்த கான்செப்டில் இப்போ டீக்குட்டில் நம்மகிட்ட என்ன கலெக்ஷன்ஸ் புதுசாக இருக்குது, ஷோரூமில் ஃபேக்ட்ரியில் என்ன ரெடியாக இருக்குது அதை பார்க்க போகிறோம் நம்ம. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த ராக்கிங் சேர் நிறைய மாடல் பார்த்துருப்பீங்க. இந்த மாடல் எதுவும் பெருசாக பார்த்துருக்க வாய்ப்பு கம்மி. இது 100% உங்களுக்கு டீக்குட்டுன்றதை தாண்டி அந்த கிரைன்ஸை பாருங்கள். இதில் அந்த ஒயிட் பேட்சுன்றது ரொம்ப மினிமமாக இருக்கும். ஒயிட் பேட்ச்சு நம்ம சொல்லுவாங்க, விளம்பரத்தில் சொல்லுவாங்க தேடினாலும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இதில் வந்து ஒயிட் பேட்சே இல்லாத அளவுக்கு கலர் நல்லா செலக்டிவாக போட்டிருக்கிறோம். ஸோ 100% வுட்டு. ரெண்டாவது ராக்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டு பொசிஷன் கிடைக்கும். உங்களுக்கு நல்லாவே ராக்கிங் ஆகும். சரிங்களா? அதனால் ராக்கிங் சேர் வேணும்னா சொன்னீங்கன்னா நம்ம இந்த மாடலில் பண்ணி கொடுக்கலாம் எந்த கஸ்டமர்ஸ்க்காக இருந்தாலும். இது அகைன்ஸ்ட் ஆர்டர் தான் நம்ம அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம். இது ரீட்டைல் ரெடி ஸ்டாக் வைக்க மாட்டோம் அதிகமாக. சரிங்களா? அப்படியே வந்தோம்னா அடுத்து சோஃபா கலெக்ஷன்ஸில் இன்றைக்கி வந்து மேஜர் கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு ஃபோம் வேண்டாம், ரா வுட்டில் உட்காரணுன்ற மாதிரி விருப்பப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு நம்ம இந்த மோல்டிங் குஷனில் மோல்டிங் கொடுப்போம், பார்த்துருப்பீங்க. அதையே வந்து வுட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ சீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த தை சப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் மோல்டிங், இது பேக் ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்பைனுக்கு சப்போர்ட் கொடுத்த மாதிரி பேக்கில் மோல்டிங் எல்லாமே கொடுத்து ஒரு 2 மாடல் வித்தியாசமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உட்காந்தோம்னா ரொம்பவே ஒரு பெஸ்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தை சப்போர்ட்டாக இருக்குது. ரெகுலராக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற சோஃபாலே உட்காந்து பாருங்கள். நீங்கள் பின்னாடி உட்காருவீங்க, ஃப்ரண்ட்டு நீ பாயிண்ட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் தை பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும். இந்த மாடலில் அந்த ப்ராப்ளம் வராது உங்களுக்கு. சரிங்களா? அதே போல் தான் ஸ்பைன்லேயும். அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் சிமிலர் டைப் ஆஃப் மாடல். அதில் அந்த ஹெட்ரெஸ்ட் பிளைனாக பார்த்தீங்க. இதில் வந்து உங்களுக்கு கார்விங்கோடு இருக்குது. வீட்டில் பெரியவங்களாம் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு அந்த கார்விங்கோடு இருந்தால் ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? ஸோ சீனியர்ஸ்க்கும் பிடிச்ச மாதிரியான மாடல் இது. அப்படியே அடுத்து இன்பிட்வீன் ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள் அண்ட் எலகன்ட் மாடல். இது பேக்கில் மட்டும் அந்த மோல்டிங் இதை கொஞ்சம் டிப்பிக்கலாக கொடுத்துட்டு சீட்டு வந்து குஷன் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது பேக்கில் வந்து அந்த ரெக்கார்ட் பில்லோ ஒன்று கொடுத்துருக்கனால உங்களுக்கு இன்னும் கன்வீனியன்ட்டு கம்ஃபர்ட் பெஸ்ட்டாகவே இருக்கும். சரிங்களா? இதை தாண்டி உள்ளே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்றது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். கண்டிப்பாக புதுசாக பார்க்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீக்குட் கட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இங்கே சாம்பிள் ஒரு 7-8 கட்டில் மட்டும் தான் இருக்கும். கிங் சைஸ், குயின் சைஸ் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அல்மிராஸ் இருக்குது, அண்ட் மேட்ரஸஸ் இருக்குது. ப்ளஸ் சின்ன சின்ன பூஜை கபோர்ட்ஸு, செப்பல் ஸ்டாண்ட்ஸு எல்லாம் இந்த ப்ரீ லேமினேட்டட் பார்ட்டிகல் போர்டில் செஞ்சுருக்கோம். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா கார்னர் சோஃபாஸ் இருக்குது, சோஃபா கம் பெட் இருக்குது, ப்ளஸ் திவான்ஸ் இருக்குது, ஸ்டீல் அல்மிராஸு, டீக்குட் அல்மிராஸு, ரொம்பவே கன்வென்ஷனல் மாடல்லாம் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் வார்ட்ரூப்ஸ் இருக்குது பார்ட்டிகல் போர்டில். ப்ளஸ் டிவி யூனிட்டும் வந்து நம்ம அதிகமாக கலெக்ஷன் ஸ்டாக் வைக்கிறதில்ல, கொஞ்சம் சிம்பிளாக வைப்போம். பட் அகைன்ஸ்ட் ஆர்டர் கேட்குற கஸ்டமருக்கு நம்ம எப்படி வேணாலும் என்ன சைஸ் வேணாலும் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். இப்போ வந்து நம்ம அடுத்தது ஃபேக்ட்ரியில் என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம். புதுசாக என்ன ரெடியாக இருக்குன்னு ஒரு சோஃபா கம்பெட் ஒன்று பண்ணியிருக்கோம், அதை நம்ம பார்ப்போம். ஆனால் ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்தாச்சு. இது என்ன ஒரு சோஃபா மாதிரி ஒன்று வச்சுருக்கிறீங்க, என்ன மேட்ரு? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஃபா கம்பெட்டு அகைன்ஸ்ட் ஆர்டர் கஸ்டமரோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வீட்டில். ஆமாம், சோஃபா கம்பெட்டு இன்னும் குஷன் ரெடி ஆகலை. அவங்க கஸ்டமரோட வீட்டில் இந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதை அவங்க மெஷர் பண்ணி சொல்லி அதுக்காக வேண்டி செய்கிறோம். ஸோ அந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இது சோஃபாவாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு
சிங்கிள் சோஃபாவா டபுள் சோஃபாவான்னு சொல்ல முடியாது. பட் கட்டெல்லாம் யூஸ் பண்ணும்போது சிங்கிள் காட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6.25க்கு 3 அடி கட்டில் சைஸு பெட் சைஸ் வந்துடும் உங்களுக்கு. இதில் வந்து இது எப்படி ப்ரொசீட் பண்ணுறோன்னு சொல்கிறது முடியும். இந்த சோஃபாவாக இருக்கும்போது இதனோட அட்வான்டேஜஸ் நான் சொல்லிடுறேன். இது யூசேஜ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோம் வந்து ஒரு 6 இன்ச்சு ஃபோம் வந்துடும் உட்கார்றதுக்கு. பேக்கில் ஒரு 3 இன்ச்சு ஃபோம் வந்துடும். ஸோ இன்ஸ்பைட் உங்களுக்கு இந்த செட்டப் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு டெப்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். இதுக்கு நம்ம ரெக்ரான் பில்லோ அடிஷ்னலாக போட்டுக்கணும். ஸோ போட்டோம்னா உங்களுக்கு 100% கம்ஃபர்ட் வந்துடும். அப்படியே பார்த்தோம்னா அடுத்து இது ஒர்க்மேன்ஷிப்பை பற்றி பார்ப்போம். இது இந்த டீ குட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கலர் வந்து எந்த அளவுக்கு நம்ம செலக்ட் பண்ணி போட்டுருக்குறோன்றது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ரெண்டாவது கைப்பிடி வந்து ரெகுலராக கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக ரொம்பவே ப்ராடாகவும் 3 இன்ச்சு 4 இன்ச்லாம் போகாமல் வெறும் 2 இன்ச்சில் சின்னதாக ஒரு பெண்டு கைப்பிடியில் கொடுத்து ஃப்ரண்ட்டில் அப்படியே ஃபுல்லாக இறக்கியாச்சு. சரிங்களா? ஃப்ரண்ட்லேயும் வந்து ஃபுல்லாகவே பலகை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு 3 இன்ச்சு சட்டம் போட்டிருக்கிறோம். இது எல்லாமே ஒன்று 3 இன்ச்சு கனம். ஸோ நம்ம ஏறி நின்னோம்னா வெயிட்டை வந்து விட்ஸ்டாண்ட் பண்ணணும் மெயின். அதை நான் எப்படி விட்ஸ்டாண்ட் பண்ணுன்றதையும் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சோஃபாவை இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். அதை பாருங்கள். இது கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இருக்கும், போக போக சரியாயிடும். சரிங்களா? இப்போ இது வந்தாச்சு. இது இப்போது உங்களுக்கு லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 6.25 அடி, அகலம் பார்த்தீங்கன்னா 3 அடி. ஒரு சிங்கிள் காட்டோட சைஸ் இது. சரிங்களா? ரெண்டாவது இப்போ நான் இது என்னோட வெயிட் உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கனாலே ஃபிசிக்கலாக ஐடென்டிஃபை பண்ணுங்க எல்லாருமே. என்னோட இது வந்து நம்ம எப்படி இருந்தாலும் குஷன் போட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். குஷன் போட்டு யூஸ் பண்ணும்போது வெயிட் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். அது எந்த மாதிரி கேப் விட்டாலும் உங்களுக்கு வெயிட் தாங்கிடும். இன்சைட் குஷனே இல்லாமல் நான் நின்று காட்டுறேன். இப்போ இங்கே சட்டை நெருக்கமாக இருக்குது, இதில் பாருங்கள் சட்டை கம்மியாக 8 இருக்குது. இன்சைட் வெயிட் தாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? அதனால் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ப்ராடக்ட்டு. இதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இன்னும் கொஞ்சம் மரத்தை குறைச்சி செய்கிற மாதிரி அடுத்து பிளான் வச்சுருக்கிறோம். இதை 2 மறுபடியும் கொலாப்ஸ் பண்ணிடுறோம் பாருங்கள். அவ்வளோதான், சிம்பிள். இதில் பெட் இருந்துச்சுன்னா அப்படியே பெட்டை ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கலாம். அது ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன், இன்னும் முடியல. ஜஸ்ட் இன்னைக்கு நான் அது தனியாக ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இல்லை ஃபோம் நம்ம வாங்கி நம்ம லைனர் வச்சு இதுக்கு கஸ்டமர் கலர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க விருப்பப்பட்ட கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி பண்ணி தரோம். சரிங்களா? அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா காட்டு வந்து இப்போ எல்லாருமே வந்துட்டு கிங் சைஸ் காட்டு, குயின் சைஸ் காட்டு கேள்விப்பட்டிருப்போம். எம்பரர் சைஸ்னு ஒன்று இருக்குது. தட் மீன்ஸ் அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 7 அடி அகலம். இது வந்து 7 அடி அகலத்தில் இந்த காட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன சிம்பிள் மாடல் தான். இது ஒரு என்ன சொல்கிறது, இது வழக்கமாக வந்து இது வேறு மாதிரி செய்வோம். சட்டமாக சின்னதாக போட்டு இல்லை கிராதி குச்சி போட்டு செய்வோம். இப்போ நம்ம அந்த மாதிரிலாம் செய்யாமல் இந்த சட்டத்தை கொஞ்சம் அகலமாக போட்டு இந்த ஒர்க்கை சிஎன்சியில் கொடுத்து பண்ணிட்டோம். ஸோ வேலை இன்னும் நீட்டாக இருக்கும், ஸ்ட்ரென்த் இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது. ஸோ அது வந்து ஒரு இந்த லுக் இப்போ பிடிச்சி போக எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இன்னும் ஒரு 3 கட்டில் பண்ணும்போது இன்னும் வேலை சிம்பிளாக வருது. ப்ளஸ் ஸ்ட்ரென்த்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்துருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதனோட ஸ்ட்ரென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் மெயின் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இது டபுள் பேனல் போட்டுறோம் இப்போது பெட் சைடு பிளான்ட். ஸோ டபுள் பேனல் போடும்போது உங்களுக்கு இங்கே நான் இது அவுட்டர் சைடு வரணும், ஆக்சுவலாக மாற்றி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இது 5க்கு 2 போடுற மாதிரி இங்கே 4க்கு 2 போட்டுடுறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பாருங்கள் உங்களுக்கு 6 ரீப்பர் வந்துடும் உங்களுக்கு. ப்ளஸ் இதுவும் 2 இன்ச் திக்னஸ். இது சென்டரில் வரக்கூடியது, அந்தாண்ட இருக்கிறது இது ஓரத்தில் வரக்கூடியது அவுட்டர் பார்டர். ஸோ இது வந்து நல்லா ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதனோட லெக் போர்டு இது அதுக்கு மேட்சிங்காக அப்படியே பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இது 7 அடி கட்டில் கம்பல்சரி 4 பேர் ஃப்ரீயாக படுக்கலாம் சார். ஆமாம். அகைன் பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த ஒவ்வொருத்தரோட யூசேஜ் தான். சிலர் பார்த்தீங்கன்னா நான் 5 அடி கட்டிலே ஒருத்தன் படுத்தா தான் எனக்கு 10ன்னு நினைப்பாங்க. 3 அடி சிலர் வந்து 4 அடி கட்டில் 2 பேர் மேனேஜ் பண்ணி படுத்துப்பாங்க. ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் உங்களோட டேஸ்ட்டு உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. அதே கஸ்டமர் வேறு ஏதாவது ஆர்டர் கொடுத்துருக்குறாங்களா? அது இல்லை, அந்த கட்டில் செய்யும்போதே நம்ம இன்னொன்று செஞ்சுருக்கோம். அதே மாடலில் குயின் சைஸ் செஞ்சுருக்கிறோம். இது இன்னும் பாலிஷிங் ஆகலை. சரிங்களா? அதே அந்த 6 ரீப்பர் அதே தான். அதே பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நம்ம காஸ்ட் கம்மியாக கொடுக்கணுன்றதுக்காக நான் ப்ளைவுட் போடலான்னு பிளான் வச்சுருக்கிறேன். அதனால தான் இது இன்னும் ஃபினிஷ் பண்ணலை. சரிங்களா? இது ப்ளைவுட் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், மரம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா சைட் டேபிள். சைட் டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து வால் மவுண்டிங்கு. கீழே தனியாக நிற்கிற மாதிரினா நம்ம கீழே வந்து உடன் லெக் போடுறதுனால போட்டுக்கலாம், இல்லை எஸ்எஸ் லெக் போடுறதுனால போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட் டேபிள் நமக்கு நைட்டு பெட் சைடில் இருக்கும்போது ஏதாவது எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணக்கூடியதை மேலே வச்சுக்கலாம். உள்ள ஸ்டோரேஜ் மெடிசின்ஸு சம்திங் எல்ஸ் வாட் எவர் இட் மேபி உங்களோட என்ன தேவைகளோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது வசதியாக இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு செமி கண்டிஷனில் தான் ஃபினிஷிங் ஆகிருக்கு. இன்னும் 100% ஃபினிஷிங் ஆகலை.
உங்களுக்கு ஃபினிஷிங் ஆகிட்டு நம்ம ஒரு வீடியோ போடுவோம். இதெல்லாம் இதை மட்டும் தனியாக பண்ணுவோம் நம்ம. ரெண்டாவது அது ஃபிட்டிங்ஸ்லாம் கூட இன்னும் முடிக்க வேண்டிய வேலை இருக்குது. சரிங்களா? அப்பார்ட் ஃப்ரம் தட் லோ பட்ஜெட் செக்மெண்ட் இப்போ கொஞ்சம் ஸ்டாக் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 சீட்டர் சோஃபா, 3 சீட்டர் சோஃபா எல்லாமே இருக்குது. ஒரு இருக்கிறதுலேயே உங்கள் கடையில் ஒரு லோ பட்ஜெட் ஒரு சோஃபா எடுக்கணும்னா எவ்வளோ இருந்தால் எடுக்க முடியும் லோ பட்ஜெட்டில்? ஒரு 10.5னா 10,500 எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த சோஃபா 3 சீட்டர் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் கையில். ஓகே, 3 சீட்டர் வித் குஷனோட. ஓகே, சரிங்களா? வித் குஷன் வந்து மோல்டிங் குஷனே வந்துடும் உங்களுக்கு. தாராளமாக பண்ணிட்டு போயிடலாம் நீங்கள். சரிங்களா? இருக்கிறதுல பேசிக் திங் அதுதான். இன்னும் நீங்கள் காம்போவாக நிறைய வால்யூம் எடுக்கிற மாதிரினா இன்னும் கூட பெஸ்ட்டு பண்ணி தரலாம். ஓகே, ஃபைன். ஸோ ஃபர்னிச்சரில் தான் வாங்கணும்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உடனே உங்கள் ஆர்டரை புக் பண்ணிங்க. பாய்.